ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு வந்து ஜூ என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு 3 மில்லிமீட்டர் கம்பி 4லேருந்து 5 மில்லிமீட்டர் தடி 4லேருந்து 5 அந்த தடிப்பு நூல் அதில் நூலில் எழுதி இருக்கு எத்தனை தடிப்பண்டு 4லேருந்து 5 தடிப்பு உள்ள நூல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வைக்க உங்களுக்கு தெரியும். இந்த நூலும் ஆல்ரெடி ஏபிசிடி ஆர்டரில் பின்னி போட்டு கொண்டு வரேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து ஜூ என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல முடிச்சு போட்டுட்டு 28 செயின் பின்ன போகணும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ வந்து 28 செயின் பின்னிட்டேன். ரெண்டாவதுக்குள்ள வந்து 1 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். 1 ரெண்டாவதுக்குள்ள வந்து 1 2 ரெண்டாவதுக்கு வந்து 1 டபுள் க்ரோஸே பின்னிட்டு இப்போ வந்து இதையும் சேர்த்து 10 டபுள் க்ரோஸே பின்ன போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. வந்து 10 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். பின்னிட்டு இனி வந்து 2 டபுள் க்ரோஸு பின்ன போகிறேன். ஒவ்வொன்றைக்கும் 2 டபுள் க்ரோஸு 3 தடவை பின்ன போகிறேன். 1 அதுக்குள்ளேயே திரும்ப 2 டபுள் க்ரோஸு பக்கத்து இதுக்குள்ள 2 டபுள் க்ரோஸு 3 தடவை 2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 2 தடவை பின்னிட்டேன். 3ஆம் தடவை 2 டபுள் க்ரோஸை பின்ன 1 2. அப்போ 3 தடவை 2 டபுள் க்ரோஸு 6 பின்னிடு 2 பின்னிட்டேன். இனி இதுக்குள்ள வந்து 1 டபுள் க்ரோஸு பின்னிட்டு திருப்ப 3 தடவை 2 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 2 ஒருக்கா 2 தடவை 2ஆம் தடவை 1 2 தரம் 2 டபுள் க்ரோஸு 3ஆம் தடவை பின்னுறேன். 2 டபுள் க்ரோஸு ஒன்றுக்குள்ள இப்போ வந்து இங்கேருந்து டோட்டலாக வந்து 10 டபுள் க்ரோஸை பின்னினாங்க. இங்கால 2 டபுள் க்ரோஸை 3 தடவை பின்னினாங்க. அப்புறம் இதில் 1 டபுள் க்ரோஸை நடுவில் பின்னிட்டு அப்புறம் இங்கால 3 தரம் 2 டபுள் க்ரோஸை பின்னினாங்க. இனி இங்கால வந்து எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸை பின்ன போனோம். எல்லாத்துக்கும் 2 பக்கம் சரி சமனாக வரணும். இங்கால 10 அங்கால 10 வந்தனாலே இங்கால 10 2 3 4 5 6 7 8 9 10 வந்து 10 டபுள் க்ரோஸு பின்னியாச்சு.
இப்படியே சொட்டு நூலை இழுத்துட்டு வெட்டிட்டு இந்த பக்கத்துக்கு வளைவாக இருக்கிற மாதிரி இந்த அலையும் கொஞ்சம் வளைவாக வர செய்யணும். அப்போ இந்த நூலை கொண்டு இப்படி இந்த நடுவுக்கால இந்த நூலை கொண்டு வந்து இந்த நடு பக்கத்துக்கு கொஞ்சம் இழுத்து வளைக்கிற மாதிரி எடுத்துட்டு அதே மாதிரி இந்த மூளைக்குள்ளையும் கொடுத்து கொஞ்சம் இழுத்து இது ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணி போட்டு கட்டி போட்டு மிச்ச நூலை பின்னுக்கு சரி விடணும். பின்பக்கத்துக்கு மறைச்சி செடி விட்டோம்னா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூ ரெடி. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறம் வடிவம் எடுத்து விட்டிங்கன்னா சரியா லைன் பண்ணி விடலாம். இல்லை வடிவம் எடுத்து விட்டேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். மேலும் வீடியோக்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுமென்னா நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையானதை பின்னி தரலாம். பாய்.